அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم نهى عن القزع أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் பதிவேற்றம் செய்த குறுங்காணொளியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முடி எப்படி இருந்தது என்கிற செய்திகளை நாம் குறிப்பிட்டிருந்தோம். தோள்பட்டை வரை வைக்கிற முறைக்கு ஜும்மா என்றும், காதுகளினுடைய சோனை வரைக்கும் வைக்கிற முறைக்கு லிம்மா என்றும், காதுகளினுடைய பாதி வரைக்கும் வைக்கிற முறைக்கு வஃப்ரா என்றும் குறிப்பிட்டிருந்தோம். இது அல்லாமல் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளுக்காக ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை மழித்தும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பதிவிட்டிருந்தோம். இப்பொழுது நாம் உணர வேண்டிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறைகளை எந்த வேளையிலே அவர்கள் கடைபிடித்தார்கள்? எல்லா நேரங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை வைத்திருந்தார்களா, அல்லது லிம்மாவை வைத்திருந்தார்களா, அல்லது வஃப்ராவை வைத்திருந்தார்களா என்கிற செய்திகளை நாம் உணர்கிற இடத்திலே இருக்கிறோம். பொதுவாக இந்த முறைகளை கடைபிடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த முறைகளை கடைபிடித்தார்கள். போருடைய காலகட்டமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையாக ஜும்மா என்று சொல்லப்படுகிற தோள்பட்டை வரை வைக்கிற அந்த முறையை பின்பற்றினார்கள். அதனுடைய காரணத்தை பற்றி கிதாபுகளிலே பதிவிடும் பொழுது, போருடைய சமயத்தில் எதிரிகளினுடைய வாள் கழுத்திலே படுகிற அந்த வேளையில் தோள்பட்டை வரை முடி இருந்ததென்றால் அந்த வாள் தடுப்பதற்கான ஒரு காரியமாக அந்த முடி மாறிவிடும். இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஜும்மா என்று சொல்லப்படுகிற அந்த முறையை போருடைய காலகட்டத்திலே பின்பற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிம்மா என்ற அந்த முறையையும் சில வேளைகளிலே பின்பற்றி இருக்கிறார்கள். அதே போன்று பெரும்பான்மையான வாழ்க்கையினுடைய பெரும் பகுதிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த முறையை பற்றி குறிப்பிடும் பொழுது, காதுகளினுடைய பாதி வரைக்கும் வஃப்ரா என்று சொல்லப்படுகிற அந்த முறையைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று கிதாபுகளிலே மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு சமூகத்திலே நிலவி கொண்டிருக்கிற ஒரு கருத்து, குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் கிருதா என்று சொல்லப்படுகிற, நம்முடைய வார்த்தையிலே குறிப்பிட வேண்டும் என்றால், ஜும்மா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையை வைத்திருந்தார்களோ, அதாவது தோள்பட்டை வரை வைத்திருந்தார்களோ, அதுபோன்று இன்றைக்கு கிருதா என்று சொல்லப்படுகிற ஒரு புழக்கத்திலே இளைஞர்கள் அதிகமாக இந்த முறையை பின்பற்றுவது நல்ல காரியம்தான். ஆனால் அதற்கு அவர்கள் விளக்கம் தருகையில் கேட்பவர்களிடத்திலே அவர்கள் கூறுகிற வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் வைத்திருந்தார்கள், இதுதான் சுன்னத்து என்று அதை மட்டும் குறிப்பாக்குவது என்பது ஏற்புடைய கருத்தல்ல. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப, அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த முறைகளை பின்பற்றி இருக்கிறார்கள். பெரும்பான்மையாக நாம் குறிப்பிட்டது போன்று நபி அவர்களினுடைய முடி, அந்த முறை வஃப்ராவினுடைய அந்த முறைதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பான்மையான பகுதிகளிலே இருந்தது. எனவே அந்த கிருதாவை வைக்கிற நபர்கள் இதுதான் நபி அவர்களுடைய சுன்னத்து என்று குறிப்பாக்குவது அந்த இடத்திலே ஆகுமான விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று முறைகளையும் பின்பற்றி இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஹஜ்ஜினுடைய காலகட்டத்திலே முடியை மழித்தும் இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இன்றைக்கு வாலிபர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிற, நிலவி கொண்டிருக்கிற மற்றொரு முறை, பாதி முடியை அவன் மழித்து விடுகிறான், மீதி முடியை அப்படியே விட்டு விடுகிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அனில் கஸஇ, கஸஐ தொட்டும் தடுத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். கஸஇ என்றால் என்ன? கஸஇ என்றால் தலையில் ஒரு பகுதியை மழித்து மற்றொரு பகுதியை விடுவது. இன்றைக்கு நமக்கு மத்தியில இருக்கிற பல வாலிபர்கள் வைக்கிறார்கள் அல்லவா, சுற்றியும் இருக்கிற முடியை மழித்து விட்டு, குறைத்து விட்டு, நடுவில் மட்டும் சில முடிகளை குறிப்பாக்கி வைத்து விடுகிறார்கள். அதை ஹேர் ஸ்டைல் என்று சொல்லப்படுகிற விதத்திலே அவர்கள் புழக்கத்திலே பயன்படுத்துகிறார்கள். இது போன்ற கஸா என்று சொல்லப்படுகிற இந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இதைவிட ஒரு குறிப்பான சான்று கிதாபுகளிலே நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. மிகப்பெரிய இமாம் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கஸா என்று சொல்லப்படுகிற இந்த முறையை பற்றி குறிப்பிடும் பொழுது இவ்வாறு குறிப்பிடுவார்கள், வல் கஸஉ, கஸா என்பதாகிறது, ஹுவ அந்த கஸா ஆகிறது, ஹல்கு பஅலிர் ரஅசி வ தர்கு பஅலிஹி, ஒரு பகுதியை மழித்து மற்றொரு பகுதியை விட்டு விடுவதாகும்.
இதை சொல்லிவிட்டு நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை முடிக்கிறார்கள். இந்த வாசகத்தை, வஹாதா, இந்த முறையாகிறது, மக்ரூஹுன் கராஹத்த தன்சீஹின், இது வெறுக்கத்தக்க விரும்பத்தகாத ஒரு விஷயம் என்று வெறுப்பிற்குரிய ஒரு காரணமாக நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவிடுகிறார்கள். இப்ப இந்த முறை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு முறை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த முறைகளும் நபி அவர்கள் இந்த சமூகத்திற்கு எந்த முறையை அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பற்றியும் அபூதாவுதிலே பதிவிடப்பட்ட ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்லிகூஹு குல்லஹு அவித்ருகூஹு குல்லஹ், நீங்கள் முடியை வெட்டுவதாக இருந்தால் முழுமையாக அதை மடித்து விடுங்கள் அல்லது முழுமையாக விட்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நபிமொழியின் தொகுப்பின் வாயிலாக நமக்கு கிடைக்க பெறுகிற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே இந்த 3 முறைகள் இருந்தாலும் நபி அவர்கள் அவ்வப்போது காலகட்டத்திற்கு ஏற்ற சூழலுக்கு ஏற்ப நிலையிலே அதை பின்பற்றி இருக்கிறார்கள். நபி அவர்கள் வலியுறுத்திய முறை பொதுவாக சரிசமமாக இருப்பது. முடியை வெட்டுகிற அந்த வேளையிலே, அந்த சமயத்திலே பொதுவாக எல்லா இடங்களிலும் சரிசமமாக வைப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த முறை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு கற்பித்து கொடுத்துள்ளார்களோ அதை பின்பற்றி நடக்கிற ஒரு பெரும் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.